இன்றைக்கும் நான் உங்களோடு கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். சமீப நாட்களில் தானியேலுடைய ஜெபத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து வருகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியேல் 9:19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். நீங்கள் நம்ம ஆண்டவரே கேளும் என்ற வார்த்தையை, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டே வரோம். இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே என்னை கவனியும், ஆண்டவரே என்னை கவனிங்கப்பா, கர்த்தாவே என்னை கவனிங்கப்பா, என்னை கவனிங்க ஆண்டவரே, நான் சொல்கிறத கவனிங்க, என் போராட்டத்தை கவனிங்க, என் கடன் பாரத்தை கொஞ்சம் கவனிங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் படுத்துகிற பாடு, நேற்று நல்லா ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரி சொன்னாங்க, எல்லா பக்கத்துலேயும் எனக்கு ஒரே நெருக்கமாக இருக்குது, வேலை ஸ்தலத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, பிள்ளைகளாலும் சரி. அதை கேட்கும்போது நம்ம மனது உடைகிறது. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் பலவித தரப்பட்ட போராட்டம் வழியாக போகிறாங்க. என்னுடைய பாரம்லாம் விசுவாசிகளை பலப்படுத்தணும். ஆமாம், ஊழியர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பலப்படுத்தணும். சரியா? ஏதாயில் ஒரு பலவீனம், ஏதாயில் ஒரு ப்ரெஷர், அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது சரீர உபாதை அல்லது வியாதியின் மூலம் இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பிசாசு போராட்டமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் தேவ ஜனங்கள் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த மக்களை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் தினந்தோறும் மக்களுக்காக போராடி நம்ம ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி தானியேல் சொல்கிற வார்த்தையில் கேளும் என்ற வார்த்தையை பேசிட்டோம், சொல்லிட்டு வரேன் சமீப காலமாக. இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே கவனிங்க, ஆண்டவரே ஆண்டவரே கவனிங்க ஆண்டவரே. சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தில் 5ஆம் சங்கீதத்தை நீங்கள் கொஞ்சம் திருப்புங்க பைபிளை. நான் முடிக்க தான் போகிறீங்களா? இல்லை பாருங்கள், கொஞ்சம் திருப்புங்க ப்ளீஸ். 5ஆம் சங்கீதம் முதல் வசனம் பாருங்க, வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே என்னுடைய தியானம், கன்சிடர் மை மெடிடேஷன், என் தியானத்தை கவனிங்க. நீங்கள் நல்லா கவனித்து கூர்ந்து பார்த்தீங்கன்னா, கஷ்ட நேரங்களில், உபத்திரவ நேரங்களில் சிலர் பைபிள் படிப்பாங்க. அநேகர் உபத்திரவ காலத்தில், கஷ்ட காலத்தில் பைபிள் படிக்கணுங்கிற எண்ணமே வராது. அப்படி ஒருவேளை சிலருக்கு படித்தாலும் புரியாது. என்னத்தை இவ்வளோ பாரம் இருக்குது, என்னத்தை போய் பைபிளை படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விரக்தி வந்துடும். இப்போது 5ஆம் அந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைக்கு, என் ஜெபத்தை கேளுங்க, அதான் செவி கொடுங்க. அதே நேரத்தில் என்னுடைய தியானம், கன்சிடர் மை மெடிடேஷன், தியானம். இன்றைக்கி நான் தியானத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். தியானத்தை, ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? இன்னொரு பக்கத்தில் தியானம், மெடிடேஷன். இன்றைக்கி நான் சொல்கிறது 100% எடுத்துக்க முடியாது, 100% ட்ரூ கிடையாது. பரவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வசனம் ஆலயங்களில் குறைவு, வசனங்கள் குறைவு. அதை மாற்றி சொன்னால் பைபிள் வாசிப்பு குறைவு. இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொன்னோன்னா மெடிடேஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. உதாரணமாக பைபிள் ஸ்டடி, நான் போகிற இடங்கள்லாம் கேட்பேன், சபைகளில் பைபிள் ஸ்டடி இருக்குதான்னா அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கும்போதே தெரிஞ்சிடும் பைபிள் ஸ்டடிலாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சிலர் ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை வரவன் பேர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன். அவன் தனக்காக வருகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவனுடைய ஆத்துமா வாழும். வசனத்தை தேடி வாசியுங்கள். இல்லை
என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அதுதானே கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு சபை எங்கு தவறு இருக்கிறது பாருங்க. சபையில் ஏன் சண்டை, ஏன் கோர்ட்டு கேஸு, ஏன் அதாவது கிறிஸ்தவர் அல்லாத நீதிபதிகள் ஆலயத்தை ஆட்சி செய்கிறாங்க? அவங்க நல்லவங்க. ஆமாம், உங்களால் தான் முடியலடா, அவங்க கையிலே அது கொடுங்க. அவங்க அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷனு படி நடத்துவாங்க. ஏன் இந்த அவல நிலைமை? சபையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. சபையில் பைபிள் ஸ்டடி கிடையாது. நான் ராஜபாளையத்துக்கு போயிருந்தேன். ஒரு சாட்சியாகவும் கர்த்தரை மேன்மைப்படுத்தி சொல்கிறேன். ராஜபாளையம் பக்கத்தில் அத்திக்குளம், அது ஒரு ஊராட்சி. அப்போனா பார்த்துக்கிடுங்க, ஏதோ ஒரு 1000த்திற்கு மேற்பட்ட ஒரு குடும்பங்கள் உள்ள ஒரு ஒரு சிறிய ஊர். அங்கே ஒரு அழகான ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க ரெவரண்ட் அருள் தன்ராஜ். ஆலயத்தை பார்த்தா பிரமாதமாக இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொன்னேன். பிரயாசப்பட்டு இவ்வளோ பணம் செலவழித்து நீங்கள் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் கட்டியிருக்கிறீங்க ஐயா, வெரி குட். சரி, எல்லாம் நல்லா தான் இருக்குது. பைபிள் ஸ்டடி இருக்கான்னு எல்லாருமே சபையார் அமைதியாக இருந்தாங்க. இந்த ஆலயத்தை எதுக்கு கட்டி கொடுத்துருக்காரு ஆண்டவர்? மணி அடித்தா பரலவும் போயிட முடியுமா? அதனால் பைபிள் ஸ்டடி இருக்கணும் சபையில். அது பேர் தான் சபை. நைட் ப்ரேயர் இருக்கணும், அதிகாலை ஜெபம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அன்போடு ஆலோசனை கொடுத்துட்டு வந்தேன். அடுத்த வாரம் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு அவருக்கு தேங்க் பண்ணும்போது சொன்னார், ஐயா போன வெள்ளிக்கிழமையே நம்ம கூட்டம் நடந்த அடுத்த வெள்ளிக்கிழமையே நான் பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிட்டேன் ஐயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஐயா. 100 பேருக்கு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஐயான்னார். பார்த்தீங்களா, நான் சொல்லிட்டு மட்டும் விட்டுற மாட்டோம், ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா சபை பிஷப்புக்கு சொந்தம் கிடையாது, கமிட்டி மெம்பர்ஸுக்கு சொந்தம் கிடையாது, டயசிஸ் கவுன்சில் மெம்பர்ஸுக்கு சொந்தம் கிடையாது. அது கர்த்தருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் விலைக்கரையம் கொடுத்து சம்பாதித்தது தான் சபை. அதனால் இப்போ பைபிள் ஸ்டடி இருந்தால் தான் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்குள்ளே இல்லைன்னா பிசாசு ஈஸியாக உங்களை கவிழ்த்துருவான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எப்படி தியானிக்கிறது, வசனத்தை எப்படி தியானிக்கிறது, பாட்டு எப்படி பாடணும்னு நான் சொல்லித்தர மாட்டேன். அது நீங்களே ஸ்க்ரீனை பார்த்து பாடிடுவீங்க, யூடியூப்பில் டக்குன்னு பாட்டு தேடி கண்டுபிடிச்சிடுவீங்க, போட்டு பாடுவீங்க. பாட தெரியுமோ இல்லையா, பாட்டு கேட்டுக்கிட்டாவது உட்காந்துட்ருப்பீங்க. ஆமாம், ஆனால் என்னைக்காவது பிரசங்கம் கேட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் என்னுடைய வசனமே உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். நான் சொல்கிறதெல்லாம் பைபிள் வசனம். சரி, சங்கீதம் 39 சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம், இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது முதல்ல இருதயத்தில் அனல், ரெண்டாவது அந்த வசனத்தை படிங்க. தியானம் அக்னியை மூழ்கும்படி செய்கிற தியானம், மெடிடேஷன், அதாவது ஒரு அக்னியை மூழும்படி செய்கிறது. மூன்றாவது ஜெபம் பண்ண. உங்கள் ஜெபம் ஒரு வலிமையான ஜெபமாக, உங்கள் ஜெபத்தில் ஒரு தேவனுடைய அக்னி மூழணுமா? உங்கள் ஜெபத்தில் அக்னி மூழணுமா? உங்கள் ஜெபம் ஒரு ஃபயர்ஃபுல்லான ஜெபமாக இருக்கணுமா? எடுத்தோன்னே ஏசப்பா வாங்கப்பா தாங்கப்பா அப்படின்னு
அவரை அறியாதவர்கள் ஜெபித்தது போல ஜெபிக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? முதல்ல அனல், இருதயத்துக்குள்ள அனல், கர்த்தர் மேல அன்பும் ஐக்கியமும் அந்த வசனத்தின் மேல பசித்தாகம் கொள்ளும்போது உள்ளத்துல ஒரு அனல் உண்டாகும். அந்த அனலோடு கூட பைபிள் எடுத்து நீங்க தியானம் பண்ணணும்னா என்ன அர்த்தம் தானே? தியானம், அதாவது வசனத்தை எப்படி தியானிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே கட 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 கடன்னு வாசித்துட்டு இருக்கும்போது காஃபி கொண்டா, காஃபி அப்போவே கொண்டு வர சொன்னேன். சரி, காஃபியில் சுகர் குறைஞ்சிட்ட அல்லது இதை கதையெல்லாம் பேசிக்கிட்டு இங்கே வாசித்தா அதுக்கு பேர் தியானம் கிடையாது. அது இந்த ராணி கல்கண்டு புத்தகம் அந்த காலத்தில் வாசிப்போம், இந்த காலத்தில் ஏதாவது நியூஸ் வாசிக்கிறது அது கிடையாது. நீங்கள் உட்காந்து நோட்டும் பெண்ணும் பைபிள் எடுத்து வாயை திறந்து வாசிக்கணும், உச்சரிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வசனத்தை நீங்கள் வாயை திறந்து வாசிக்கும்போது கர்த்தருடைய உதாரணத்துக்கு 23ஆம் சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறனா தாட்சி அடையினா அதை தெரிஞ்ச, அப்படி இல்லை, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அது தாவீதுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவரே எனக்கும் நீர் மேய்ப்பராக இருக்கிறீர். அப்போ நீங்கள் தான் என்னை மேய்க்கணும். அப்போ நான் காட்டு கழுதை போல் அங்கெங்கே சுற்றிடக்கூடாது, என்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ மேய்ப்பன் ஆடுகளை கண்ட்ரோல் பண்ணுவான், ஆடுகளை கண்காணிப்பான். அப்போ நான் என்னத்தை படிக்கிறேன், வாட்ஸ்அப்பில் எதை பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் யாரோடு கனெக்ட் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறேன். அப்போ என்னை கண்காணிக்கிறவர் ஆவியானவர். பாருங்கள், இந்த ஒரு வார்த்தைக்கு எங்கெங்கெல்லாம் உங்களை இழுத்துட்டு போகிறேன். அப்போ ஆண்டவரே, இந்த நாளை துவங்கும்போது நீர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறீரப்பா, நீர் நல்ல மேய்ப்பன். ஆமாம், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனே கொடுக்கிறவர். அந்த ஆடுகளின் சத்தத்தை மேய்ப்பன் அறிவான். இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. அப்போது இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இப்படி மெடிடேட் பண்ணி பழகணும். பைபிள் படிக்கும்போது ஏதோ இன்றைக்கி 2 அதிகாரம் வாசித்தணும், இதை வாசித்துருவான், பைபிள் வாசித்துறேன், இதை வாசித்துறேன், அந்த கதைலாம் இருந்தால் வசனத்தினால் நீங்கள் கட்டப்பட முடியாது. அப்போ என் இருதயம் அனல் கொண்டது, தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் ஆவினால அந்த ஃபயர் அனாயிண்டிங் வந்த பிறகு, அந்த வசன வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ளே வந்த பிறகு, காலையில் சோர்ந்து போயிருப்பீங்க, அன்றைக்கி உங்களுக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்கும், நிறையா போராட்டம் இருக்கும், பிள்ளைகளால், கணவனால், மனைவியினால், அண்டர் ப்ரெஷரில் இருப்பீங்க, பலவீனத்தினால. அந்த வசனத்தை நீங்கள் உட்கொண்டு தியானித்து அந்த வசனத்தை பிடிச்சு ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் ஒரு வலிமையான ஜெபமாய் மாறும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தரப்போகிறீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தரப்போகிறீர். இந்த மிஷினரி ஆண்டவர் டே, மிஷன் டேக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எனக்கு தியானிக்கிற அபிஷேகத்தை தாரும். த ஸ்பிரிட் ஆஃப் மெடிடேஷன். ஆண்டவரை தியானிக்கிற அந்த ஆவி எனக்கு வரட்டும். ஏதோ என் சுயநலத்துக்காக ஜோசியம் பார்க்கக்கூடாது பைபிளை வச்சு. ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய ஆன்மீக வாழ்வுக்காக, என்னுடைய குடும்ப வாழ்வுக்காக பைபிள் படி நான் என் லைஃப் அமையணும், பைபிள் படி என் ஜீவியம் அமையணும். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தரணும். ஆண்டவரே, எங்களுடைய ஆன்லைனில் இப்போ யார் யார் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் யார் யாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்களப்பா, அவர்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆனால் அவங்களுக்கு இடரலே இல்லைன்னு சொல்லியிருக்குப்பா. இடரலை உண்டாக்குகிற இச்சையின் ஆவிகள், இடரலை உண்டாக்குகிற உலக மோகங்கள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். ரிகாபாலா ரீபாலா ரபாஹா பூது ரஹாபா. ஒரு ஜெப ஆவி நம்முடைய பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும். பழங்கால ஜீவியத்தை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாதுப்பா. அன்று அனுதினமும் ஆண்டவரை நடத்துங்கப்பா, அனுதினமும் நடத்துங்க. நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என்னை கண்ண வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்னீரே. உடைய வார்த்தையின்படியே நடத்தும். எங்கள் விசுவாச குடும்பங்கள், ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஆண்டவரே
எல்லா டெலிவிஷன் வியூவர்ஸ் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே ஒரு வசன வெளிப்பாடுகள் வரட்டும். வசனத்தை டிஸ்கஸ் பண்ணட்டும். தகப்பனும் மகனும், தாயும் மகளும், மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்து வசனங்களை தியானிக்கட்டும். அதன் மூலம் ஒரு எழுப்புதல் வரட்டும். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு சாயங்காலம் ஒரு அசைவை உண்டாக்குகிறபடியினால் கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடுவோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாடோடும் காட்டுவேன், பயப்படாதே. ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இன்றைக்கு இரவில அன்போடு நான் சொல்றேன், கலங்காதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடிங்க, வசனத்தை உறுதிப்படுத்துங்க. பிள்ளைகளை பார்த்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. கணவனை பார்த்து அவங்கள பிளஸ் பண்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்க லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லுங்க. தோல்வியை பத்தி பேசாதீங்க, வெற்றியை பத்தி பேசுங்க. தேவனுடைய கிருபை உங்களை தாங்கும். இந்த நாள் முழுவதும் வந்த ஜெப குறிப்புகளுக்காக இப்போ நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த நாள் முழுவதும் வந்த எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் மேலேயும் ரத்தத்தை பூசுகிறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளையுடைய மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றி தம்முடைய பரிசுத்த நாமத்தை நீ மகிமைப்படுத்துங்க. அவ்வளவு ஜெபத்துக்கும் பதில் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you.